ஹாய் வெல்கம் பேக் டு மிராக்கிள் லைஃப் வித் ரேகா ஸ்ரீ சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஏர்லி ப்ரெக்னென்சியில் நம்ம எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கண்டிப்பாக செய்யவே கூடாது. நம்ம செய்கிற தெரிஞ்சும் சரி தெரியாமலும் செய்கிற சில தவறுகள் வந்து நம்ம வயிற்றில் வளர்கிற அந்த சின்ன சிசுவை பாதிக்கும். ஸோ அந்த மாதிரியான விஷயங்களை தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம தெரியாமல் செய்யக்கூடிய சிறு தவறுகள் கூட நம்ம வயிற்றில் வளர்கிற குழந்தைய பாதிக்கும். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா என்னோடய எக்ஸ்பீரியன்ஸும் கூட. நான் ஒரு 2 இயர்ஸ் பேக்குன்னு நினைக்கிறேன், அப்போ ஒரு வீடியோ போட்டிருந்தேன். இப்படி எனக்கு ஒரு ப்ரெக்னென்சி அபார்ஷன் ஆகிருக்குது அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதில் டீட்டெயிலாக நான் சொல்லியிருப்பேன் என்னென்ன ரீசன்ஸ்னால எனக்கு அந்த பேபி அபார்ஷன் ஆச்சுது, என் குழந்தைக்கு என்ன ஆச்சுது அப்படிங்கிறது எல்லாமே டீட்டெயிலாக ஷேர் பண்ணியிருக்கேன் முன்னாடியே. ஸோ அது உங்களுக்கு வேணும் அப்படின்னா லிங்க் கொடுக்குறேன், இல்லை நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்க. ஸோ இதில் என்னென்னா, அதில் என்னெல்லாம் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன், ஸோ எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உண்மை, எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஸ்டார்டிங் ஸ்டேஜில், அதாவது ஃபஸ்ட்டு 3 மந்த் ப்ரெக்னென்சியில் நம்ம வயிற்றில் வளர்கிற குழந்தையை பாதிக்கும், அதாவது அம்மா செய்யக்கூடிய தவறுகள். ஸோ அது மாதிரியான முக்கியமான விஷயங்களை இந்த வீடியோவில் பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ப்ரெக்னென்ட் ஆகிட்டோம் ஃபஸ்ட்டு ஒரு மாதத்துக்குலாம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம தெரியாது. ஸோ நார்மலாக இருப்போம். அதுவும் நமக்கு மேக்ஸிமம் மேரேஜ் ஆன புதுசுலேயே உடனே ப்ரெக்னென்சி கிளிக் ஆகிட்டு அப்படிங்கும்போது பெருசாக நமக்கு அதை பற்றின ஒரு அவேர்னஸ் இருக்காது. ஸோ எனக்கெலாம் அப்படி தான். அப்போல்லாம் அவ்வளோவா பெருசாக தெரில. நான் பாட்டுக்கு எனக்கு ஒரு 45 டேஸ் வரைக்குமே வாமிட்டிங் எதுவுமே இல்லை. நான் நார்மலாக இருந்தேன். நார்மலாக பார்த்திங்க அப்படின்னா எல்லா வேலைகளும் முக்கியமாக செஞ்சேன். கீழே போய் தண்ணி எடுத்துகிட்டு வர்றது கூட நான் செஞ்சேன். ஸோ அது கூட ஒரு தவறு தான். ஏன்னா நமக்கு அப்போ தான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும் அப்படிங்கும்போது கனமான வெயிட் உள்ள இதெல்லாம் தூக்கவே கூடாது. பட் ஒரு குடம் தண்ணி அப்படிங்கும்போது கண்டிப்பாக அது வெயிட்டு தான் நம்ம வயிற்றுக்கு அழுத்தம் கொடுக்கக்கூடியதான். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் அவாய்ட் பண்ண வேண்டியது பார்த்திங்க அப்படின்னா, ரொம்ப நமக்கு வயிறு ஸ்ட்ரெச் ஆகிற மாதிரி உள்ள வேலைகள், கனமான பொருட்களை தூக்குறது, ஸோ இதெல்லாம் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு சண்டை போடுறது, தேவையில்லாமல் ஏதோ ஒன்றில் நம்ம கத்தி சண்டை போடுவோம். ஸோ அந்த மாதிரி நம்ம கத்தி சண்டை போடுற விஷயங்களை நம்ம வயிற்றில் வளர்கிற குழந்தைய பாதிக்கும். ஸோ இதுவும் நான் அனுபவபூர்வமாக உணர்ந்தது தான். ஏன்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் ஸ்டேஜ் மேரேஜ் ஆன புதுசு அப்படிங்கும்போது கண்டிப்பாக நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும், ப்ராப்ளம்ஸ் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்லேயே. ஸோ அந்த மாதிரி சம்திங் ப்ராப்ளம்ஸ் இருக்கும்போது ஸோ ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னால சண்டை வரும். சண்டை வரும்போது நான் ஓவராக கத்தியிருக்கேன், அழுதுருக்கேன். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் நம்ம செய்யும் போதும் கண்டிப்பாக அது நம்ம வயிற்றில் வளர்கிற குழந்தைய பாதிக்கும். நெக்ஸ்ட்டு தேர்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ராவல் பண்ணுறது, லாங் ட்ராவல் பண்ணுறது. ஸோ இதுவுமே நான் பண்ண தப்பு தான். ஸோ ஒரு 3 மந்த்ஸ் கூட ஆகலை. ஸோ அதுக்குள்ளே பார்த்திங்க அப்படின்னா சென்னை டு கன்னியாகுமரி நான் லாங் ட்ராவல் பண்ணிட்டேன். ஸோ அந்த மாதிரி லாங் ட்ராவல் நீங்கள் என்ன தான் சேஃபாக ட்ரெயினில் போகிறேன் என்ன தான் சொன்னாலும் லாங் ட்ராவல் பண்ணுறதும் உங்கள் குழந்தைய பாதிக்கும். அது நம்ம உடம்பு ரிலேட்டடாக எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும் அப்படிங்கிறது கிடையாது. ஒரு சிலருக்கு எதுவுமே செய்யாமல் இருக்கலாம், பட் எல்லாருக்கும் அது செட் ஆகாது. ஸோ எனக்கு கூட அது செட் ஆகலை. ஸோ இந்த 3 தவறும் நான் செஞ்சது. அது மட்டும் இல்லாமல் இதெல்லாம் பண்ணும்போது நமக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டென்ஷன் ஆகும். ஸோ மன அழுத்தம், தேவையில்லாத மனக்குழப்பம், தேவையில்லாமல் ப்ரெஷர் ஜாஸ்தியாகி டென்ஷன் ஆகுறது. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் நம்ம வயிற்றில் வளர்கிற குழந்தைய பாதிக்கும். நெக்ஸ்ட் ஃபஸ்ட்டு 3 மந்த்ஸ் ஆஃப் ப்ரெக்னன்சி நீங்கள் அவாய்ட் பண்ண வேண்டியது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஒன்றா இருக்குது, அதாவது இன்டர் கோர்ஸ் வச்சுக்கிறத கண்டிப்பாக நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கணும், அதாவது செக்ஸ். ஸோ இது என்ன பிரச்சனை கொடுக்கும் அப்படின்னா, அது தேவையில்லாமல் உங்கள் யூட்ரஸில் ஒரு அழுத்தத்தை கொடுக்கும். நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி எல்லாருக்கும் ஒரே மாதிரி கிடையாது. இப்போ ஒரு சிலர் சொல்லலாம், நாங்களாம் இருந்தோம், எங்களுக்குலாம் ஒன்றும் இல்லை, நான் இதை பண்ணேன் அதை பண்ணேன், எனக்கு ஒன்றும் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு. பட் அது எல்லாமே ஒவ்வொருத்தங்களோட உடம்பு கண்டிஷன்ஸை பொறுத்து. ஒரு சிலருக்கு ஒன்றும் செய்யாது, அவங்க என்ன தான் பண்ணாலும் ஸோ ஒன்றுமே செய்யாது. ஒரு சிலருக்கு அப்படி இல்லை, நம்ம செய்கிற சிறு விஷயங்கள் கூட நம்ம வயிற்றில் வளர்கிற குழந்தைய ஈஸியாக பாதிச்சிடும். ஸோ அந்த மாதிரி பாதிக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் தான் பார்த்திங்க அப்படின்னா இந்த செக்ஸு. ஸோ இந்த 3 மாதத்து ஃபஸ்ட்டு 3 மாதத்துல நீங்கள் செக்ஸ் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, அது இவங்க யூட்ரஸில் கொடுக்கக்கூடிய ஒரு சின்ன அழுத்தம் மூலமாட்டு, இல்லை நீங்கள் ஃபோர்ஸாக வச்சுக்கிட்டீங்க, ஸோ அது உங்கள் வயிற்றில் ஒரு அழுத்தம் கொடுக்குது அப்படிங்கும் போதெல்லாம் நம்ம வயிற்றில் வளர்கிற அந்த குழந்தைய பாதிக்கும். நெக்ஸ்ட்டு எந்த ஒரு டேப்லெட்டாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு மெடிசின் நீங்கள் எடுத்துக்கிறதா இருந்தாலும் சரி, கண்டிப்பாக டாக்டர் அட்வைஸோடு அவங்க டாக்டர் என்ன சொல்கிறாங்களோ, என்ன இது கொடுக்குறாங்களோ அந்த டேப்லெட்ஸ் அந்த மெடிசின்ஸ் மட்டும்
மட்டுமே வந்து எடுத்துக்கோங்க. நீங்களே தானாகவே வந்து ஃபீவர் இருக்குது, தலைவலி இருக்குது, அந்த மாதிரி எந்த ஒரு மெடிசின்ஸும் வந்து எடுத்துக்க வேண்டாம். நெக்ஸ்ட் வந்துட்டு பப்பாளி பழம் சாப்பிட்றது, அன்னாசி பழம், அந்த மாதிரி சில ஃப்ரூட்ஸ் நமக்கு தெரியும்ல. ஸோ இந்த இதெல்லாம் வந்து நம்ம ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதில் முக்கியமானது தான் இந்த பப்பாளி, அன்னாசி பழம். ஸோ இதை வந்து நீங்கள் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிக்கணும். அதே மாதிரி இந்த கத்தரிக்காவும் வந்து சிலரோட உடம்பு வாக்குக்கு அவங்க ப்ரெக்னன்சிக்கு செட் ஆகாது. ஸோ அந்த மாதிரி யாருக்கெல்லாம் கத்தரிக்காய் செட் ஆகாதோ அந்த மாதிரி உள்ளவங்க வந்துட்டு கத்தரிக்காவையும் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. உங்களுக்கு தெரியலை அப்படின்னா கொஞ்சம் லிமிட்டாக வந்து எடுத்துக்கோங்க, அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ கண்டிப்பாக பப்பாளி, அன்னாசி பழம் வந்து அவாய்ட் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு ரெஸ்ட்டு. கண்டிப்பாக நீங்கள் வந்து ப்ரெக்னென்சி ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கீங்க அப்படிங்கும்போது ரெஸ்ட் வந்து கண்டிப்பாக தேவை. ஸோ நீங்கள் என்ன தான் வந்து ஆக்டிவாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு தோணினாலும் உங்கள் உடம்பு வந்து அந்த ப்ரெக்னென்சிக்கு செட் ஆகணும். சிலருக்கெல்லாம் வந்து எந்திரிக்க முடியாமல் இருக்கும், அதாவது வாமிட்டிங், ஸோ அந்த மார்னிங் சிக்னஸ் அந்த மாதிரிலாம் சொல்லுவோம்ல. ஸோ அந்த மாதிரி காரணங்களால் சில பேருக்கு வந்து தானாகவே ரெஸ்ட் எடுக்க வந்து தோணும், சில பேருக்கு ஆக்டிவாக இருக்கிற மாதிரி வந்து ஃபீல் ஆகும். ஸோ என்ன தான் இருந்தாலும் அவங்களோட ப்ரெக்னென்சி வந்து அந்த உடம்புக்கு வந்து செட் ஆகணும். ஸோ அதுக்கு குறைஞ்சபட்சம் 3 மாதமாவது வந்து தேவைப்படும். ஸோ அந்த டைமில் நீங்கள் வந்து ரெஸ்ட் எடுத்துக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்காக ஃபுல்லாக பெட் ரெஸ்ட்லேயே இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் வந்து கிடையாது. சின்ன சின்ன வாக்கிங் போகலாம், சின்ன சின்ன இது பண்ணலாம், அதெல்லாம் வந்து பிரச்சனை கிடையாது. ஸோ ரொம்ப வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணுறது, வெயிட்டான பொருட்களை தூக்குறது, ஸோ ரெஸ்ட்டே இல்லாமல் வேலை பார்க்குறது, ஸோ அந்த மாதிரி விஷயங்களை அவாய்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு உடம்புக்கு தேவையான ரெஸ்ட் வந்து கண்டிப்பாக கொடுங்க. அதே மாதிரி தூக்கமும் வந்து கண்டிப்பாக ரொம்ப முக்கியம். ஸோ தூக்கம் இதெல்லாம் வந்து கரெக்டாக இருக்குது அப்படின்னா தான் உங்களோட ஹார்மோன்ஸை வந்து பேலன்ஸ்டாக இருக்கும். ஸோ அதெல்லாம் டிஸ்டர்ப் ஆகுது, நீங்கள் ஓவரால் டென்ஷன் ஆகிறீங்க, உங்களோட தூக்கம் வந்து டிஸ்டர்ப் ஆகுது, உங்களுக்கு ரெஸ்ட் ஒழுங்காக இல்லை, நீங்கள் வந்து சண்டை போடுறீங்க. ஸோ இந்த மாதிரி காரணங்களெல்லாம் நம்ம உடம்புல வந்துட்டு ஹார்மோன் சேஞ்சஸ் வந்து நடக்கும். ஸோ அந்த மாதிரி ஹார்மோன் சேஞ்சஸ் ஆகும்போது அது நம்ம வயிற்றில் குழந்தை வந்து அப்போ ரொம்ப குட்டியாக இருப்பாங்க, அப்போ தான் ஸ்டார்டிங் ஸ்டேஜ், சின்ன சைஸில் தான் வந்து இருப்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்து ஈஸியாக அவங்க குழந்தைய வந்து பாதிக்கும். ஸோ ரொம்ப ஃபஸ்ட்டு 3 months ப்ரெக்னென்சியில் இதெல்லாம் வந்து கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிவிட்டு கேர்ஃபுல்லாக இருங்க, குழந்தையும் கேர்ஃபுல்லாக வந்து பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு ஃபுட்டு வந்துட்டு அதிகமாக காரமாக இருக்கக்கூடிய உணவுகள் வந்து எடுத்துக்காதீங்க. அதே மாதிரி அதிக ஆயிலி ஃபுட்டு, எண்ணெயில் பொரித்த உணவுகள், ஸோ இந்த மாதிரி உள்ளதை வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிடுங்க. ஸோ வெளியில் வாங்கி சாப்பிட்றது, ஃபாஸ்ட் ஃபுட், கூல் ட்ரிங்க்ஸு, ஸோ அந்த மாதிரி வெளியே வாங்கி சாப்பிட்ற அன்ஹெல்த்தி ஃபுட்டெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஹெல்த்தியான உணவு பழக்க வழக்கங்களை வந்து உங்கள் ஃபுட்டில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அன்ஹெல்த்தி ஃபுட்டை வந்து உங்கள் வயிற்றில் வளர்கிற குழந்தைய வந்து அஃபெக்ட் பண்ணும். ஸோ அதே மாதிரி அதிக காரமான உணவுகளையும் வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதிக இனிப்பு எடுத்துக்கிறதையும் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. இதுக்கு முன்னாடி ஒரு 2 to 3 வீடியோஸ் பேக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதில் கூட நான் எந்த மாதிரியான உணவுகள் எடுத்துக்கூடாது அப்படிங்கிறது வந்து டீட்டெயிலாக போட்டிருக்கேன். ஸோ அதை கூட செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். ஸோ பேபி ஃபஸ்ட்டு 3 months ப்ரெக்னன்சியில் ரொம்ப சின்னதாக இருப்பாங்க. ஸோ அந்த டைமில் ரொம்ப கேர் பண்ணி வந்து நம்ம ஒவ்வொரு விஷயங்களும் வந்து பண்ணணும். நம்ம தெரிஞ்சு செஞ்சாலும் சரி, தெரியாமல் செய்கிற சின்ன தவறுகள் கூட நம்ம வயிற்றில் வளர்கிற குழந்தைய பாதிக்கும். ஸோ ஃபஸ்ட்டே நான் வந்து சொல்கிற மாதிரி எல்லாருக்கும் ஒரே மாதிரி இல்லை. எல்லோரும் வந்துட்டு நான் சில விஷயம் வந்து கேள்விப்பட்டிருக்கேன். ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இல்லை நான் இதை பண்ணேன் ஒன்றும் செய்யலை, அதை பண்ணேன் நான் ஒன்றும் செய்யலை, நீங்கள் வந்து சும்மா சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. எல்லாரோட உடம்பு வாக்கும் ஒரே மாதிரி கிடையாது. சில விஷயங்கள் சிலரோட உடம்புக்கு வந்து செட் ஆகும், சிலருக்கு வந்து செட் ஆகாது. ஸோ அந்த மாதிரியான காரணங்களால் தான் நம்ம வந்து இந்த விஷயங்கள்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு வந்து சொல்கிறது. ஸோ அந்த மாதிரி எனக்கும் வந்துட்டு நான் இப்போ ஃபஸ்ட்டு ஒரு 3 விஷயம் சொல்லியிருப்பேன். நான் கூட அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணேன், எனக்கு வந்து செட் ஆகலை, எனக்கு பேபி அபார்ஷன் ஆகிடுச்சு அப்படிங்கிற மாதிரி. ஸோ இதே விஷயம் இன்னும் ஒரு சிலர் வந்து பண்ணியிருக்காங்க, எனக்கு தெரிஞ்சு என்னோட சரௌண்டிங்கில் இருக்கவங்களே, அவங்களுக்கு வந்து ஒன்றும் செய்யலை, பேபி வந்து ரொம்ப சூப்பராக ஹெல்த்தியாகவே இருந்தாங்க. ஸோ ஒவ்வொருத்தங்களோட உடம்பு வாக்குக்கும் ஒரு சில விஷயங்கள் செட் ஆகும், ஒரு சில விஷயங்கள் செட் ஆகாது. ஸோ நம்ம வந்து இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு கேர்ஃபுல்லாக இருந்துட்டோம் அப்படின்னா நமக்கும் சேஃபு, நம்ம குழந்தைய வந்து நம்ம வயிற்றில் சேஃபாக இருப்பாங்க. ஸோ அதனால தான் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏதாவது சஜஷன் அப்படின்னா தாராளமாக கமெண்ட்டில் சொல்லலாம். பர்சனலாக ஏதாவது கேட்கணும் அப்படின்னா மெயில் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன். ஸோ நம்ம வீடியோஸ் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.